Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய 9th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. Show that the equation z cube plus 2z conjugate equal to 0 has 5 solutions. அதாவது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு 5 ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஆன்சர் அப்படின்றத கேட்கல, அந்த சால்வ் பண்ணும்போது நமக்கு 5 சொல்யூஷன்ஸ் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் 2.16 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாடல் சம் தான் இந்த சம்மும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அல்ஜீப்ரா சாப்டர்லாம் இந்த எக்ஸ் வேரியபிள் இன்வால்வ் ஆகிற ஈக்குவேஷன்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 13. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் எழுதுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும், அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த எக்ஸுக்கு எத்தனை ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இந்த எக்ஸோடைய ஹையஸ்ட் டிகிரி 2, அப்போ இதுக்கு 2 ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நமக்கு இந்த சம்லையும். பட் இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னே ஹையஸ்ட் டிகிரி 3 தான், அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு 3 சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்போது ஒரு ஈக்குவேஷனை பார்த்துட்டு அதோட ஹையஸ்ட் டிகிரியை வச்சு நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே ஒரே ஒரு வேரியபிள் தான் இன்வால்வ் ஆகிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஃபுல்லாகவே எக்ஸுன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே பாருங்க, நமக்கு ஜெட்டுன்ற ஒரு வேரியபிள் இருக்குது, ஜெட் காஞ்சுகேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜெட்டுன்றது வேற, ஜெட் காஞ்சுகேட்டுன்றது வேற. ஸோ அதனால இங்கே ஹையஸ்ட் டிகிரியை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது, நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் எத்தனை வரும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஜெட் கியூப் ப்ளஸ் 2z காஞ்சுகேட் ஈக்குவல் டு 0. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் 2z காஞ்சுகேட்டை ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு போய்க்கலாம். அப்போது z கியூப் மட்டும் இந்த பக்கம் இருக்கும். ஸோ அது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 2z காஞ்சுகேட்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெட் கியூபுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டு சைடும் மாடுலஸ் சைன் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 2z காஞ்சுகேட்டுக்கு மாடுலஸ். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான், ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸில் இருக்கும்போது இந்த zக்குன்னு ஒரு பவர் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் n அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த n, அதாவது இந்த பவரை நம்ம மாடுலஸ்க்கு உள்ளே போடுறதும் ஒன்று தான், இல்லை அப்படின்னா இந்த மாடுலஸ்க்கு இப்படி வெளியே போடுறதும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாடுலஸ் எடுக்கிறதோடைய ஆன்சரும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு z அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு டைரக்டா மாடுலஸ் எடுக்கிறதுடைய ஆன்சரும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த zக்கு பவரில் 3 இருக்குது. ஸோ இந்த பவரை இப்போ உள்ளே போட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியே எடுத்து எழுத போகிறோம். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் z the whole cube ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த மாடுலஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், மாடுலஸை மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, அதுக்கு ஹோல் மாடுலஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஓகேவா? மாடுலஸை மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z கியூப் ஈக்குவல் டு, ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் -2 உடைய வேல்யூ நமக்கு என்ன, +2. ஏன்னா மாடுலஸ்குள்ள எந்த வேல்யூ இருந்தாலும் அதே வேல்யூ பாசிட்டிவ்ல வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ நெகட்டிவ் இருக்கு, நம்ம பாசிட்டிவ்ல எழுதிட்டோம். ஸோ இங்கே தான் இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த Z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மாடுலஸ் எடுத்திருக்காங்க. நம்ம டைரக்டா இப்படி மாடுலஸ் எடுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் கியூப். ஸோ இந்த பிளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் Z இந்த பக்கம் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க 2 மாடுலஸ் ஆஃப் Z இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும். இப்போ -2 மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் Z காமனா எடுக்க போறோம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் Z காமனா எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்க நமக்கு மாடுலஸ் Z ஸ்கொயர் மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுல -2 மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0 வரணும் அப்படின்னா ஒன்று இந்த மாடுலஸ் ஆஃப் Z 0வா இருக்கணும், ஆர் இந்த மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் இந்த 0 வரும். ஸோ இதுவும் நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போதே பார்த்துருப்போம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0 இருக்கு அப்படின்னா எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம், அல்லது எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி எழுதுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிப்பா நமக்கு Z ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். ஏன்னா ஸோ இப்போ இந்த Z பதிலாக நமக்கு 0 + 0i அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது 0 வரும். அந்த 0 + 0i நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு Z-க்கு 0 அப்படின்ற ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ Z-க்கு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நமக்கு ஆன்சர் என்னன்னு கேட்கல, எத்தனை சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்றது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த -2 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது நமக்கு +2வா மாறிடும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னா, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z இன்டூ Z கான்ஜுகேட். ஓகேவா? அப்போ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயருக்கு பதிலாக Z இன்டூ Z கான்ஜுகேட் ஈக்குவல் டு 2. ஸோ டோட்டலாக இந்த எக்ஸசைஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தான் இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே Z கான்ஜுகேட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம Z கான்ஜுகேட்டை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். சப்போஸ் Z கான்ஜுகேட்டை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த -2 மல்டிப்ளிகேஷனில் இருக்க -2 இந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் வரும். அப்போ Z³ டிவைடட் பை -2. ஸோ அதுதான் Z கான்ஜுகேட்னுடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். Z இன்டூ Z கான்ஜுகேட்டுக்கு பதிலாக நமக்கு என்ன? Z³ டிவைடட் பை -2 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஸோ இப்போ Z இன்டூ Z³ என்ன? நமக்கு Z பவர் 4 divided by -2 equal to 2. Next Z power 4 equal to, ஸோ இந்த divided by -2 இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ 2 into -2 நமக்கு -4. ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன். இதில் எத்தனை வேரியபிள் இன்வால்வ் இருக்கு? Zன்ற ஒரே ஒரு வேரியபிள் இன்வால்வ் இருக்கு. ஸோ அப்போ இதனுடைய ஹையஸ்ட் டிகிரி நமக்கு 4. ஸோ அப்போ ஹையஸ்ட் டிகிரி 4 அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் தான் இருக்கும்? 4 சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இட் ஹேஸ் 4 சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு Z ஈக்குவல் டு 0, Zனுடைய வேல்யூ 0 அப்படின்ற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு Z-க்கு 4 சொல்யூஷன்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ்? 4 + 1 5 சொல்யூஷன்ஸ்.
அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் தான் வரும்? 5 சொல்யூஷன்ஸ் தான் வரும். ஸோ அதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக என்ன எழுதிடலாம் அப்படின்னா ZQ + 2Z கான்ஜுகேட். ஸோ இதுதானே நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். This equation has 5 solutions. லாஸ்ட்டாக hence proved அல்லது solved அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.